பாரபத்தியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறையா பிள்ளைங்க வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் படிக்கிறாங்க. வந்து யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இப்போ இவர் வந்துட்டாருன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருக்கும். நம்ம போய் போட்ட ஒரு மீட்டிங் போட்ட ஊர்ல இவ்வளோ ஒரு ஸ்கூல்லாம் ரொம்ப அடிமட்டமா இருக்கு. அதை நம்ம வளர்த்து கொடுக்கணும். எங்களோட ஆசை அதுதான். கவர்மெண்ட் ஸ்கூல் நாங்க படிக்கல 92ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலா இருந்துச்சு. இன்னைக்கு எங்க சார் ஒரு கச்சம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த அண்ணன் வந்து இங்க மீட்டிங் போறனால ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இவர் ஜெயிச்சு கண்டிப்பா வந்து எங்க ஊர்ல இன்னும் ஒரு காலேஜ் பெரிய பெரிய இதெல்லாம் கட்டி நல்லா இருக்கணும். இங்கே பாரபத்தியில் விஜய்க்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்க? பாரபத்தியில் விஜய்க்கு 100க்கு 85% இளைஞர்கள் பூரா இருக்காங்க. ரொம்ப வந்து பெரியவங்களே வந்து பிள்ளைங்களுக்காக நாங்களும் ஓட்டு போடுவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து விஜய்க்கு நல்ல ஒரு 100க்கு 90% அவருக்கு தான். விக்கிரவாண்டில் மாநாடு போட்டாங்க விஜய் அவர்கள். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கண்டிப்பாக இரண்டாவது மாநாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மதுரையில் ஃபர்ஸ்ட் மாநாடு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அண்ணன் விஜயகாந்த் போட்டார் இல்லையா, அதுக்கும் நான் கலந்துக்கிட்டேன். அதுலேயும் நான் கலந்துக்கிட்டேன். அதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது மாதிரி இப்போ எங்கள் ஊரில் போடுறான்றப்ப விஜய் அண்ணன் போடுறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு தான் விஜயோட மாநாடு இருக்கு. விஜயகாந்த் கஷ்டப்பட்டார். அவருக்கு நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவரை கொண்டு வந்தோம். இந்த தொகுதியிலேயே விஜயகாந்த் ஆள் நிப்பாடி ஜெயிக்க வச்சார். அவர் பேர் என்னமோ ஒரு பேர் கூட நாங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். அதே மாதிரி விஜய் அண்ணனுக்கு வந்து கண்டிப்பான முறையில் எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம்.